தக்ஷணாமூர்த்தியாய நமக. லக்னத்துலேருந்து 10ஆம் இடம் ராகு சூரியன் உட்கார்ந்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. இதை 7ஆம் பார்வை சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் பார்த்தாருன்னா இந்த மாதிரி ஜாதகன் பல தடம் அவமானப்படுவான். இந்த மாதிரி ஜாதகன் அன்வான்ட் இல்லீகல் விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டானா இமிடியட்டாக அவன் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே ராகு சூரியன் கூட செவ்வாயை உட்காந்துட்டார், அப்போ சனி பார்க்குறாருன்னா இது மிகப்பெரிய பிரச்சனை உள்ள யோகமாக மாறிடும். நிறைய விஷயங்கள்ல மாட்டிப்பான். தேவையில்லாத விஷயத்தில் செய்யாத தப்பை கூட செஞ்சேன்னுட்டு அவனை நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஆள் இல்லீகல் வேலை செய்கிறவங்க, தவறான ஆளுங்க, தவறான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபோர்ஜரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இவங்க பழகாமல் இருந்தால் இவங்களுக்கு நல்லது. ஆன்மீக வழிபாடும் தெய்வ வழிபாடு பண்ணி தவறான ஆளுங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா லைஃப்பை நல்ல பிரகாரம் தள்ளிட்டு போகலாம். தவறான விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா டக்குன்னு மாட்டிப்பாங்க. காரணம் என்னன்னா அதுக்கேற்ற பாவம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பாவ மூட்டை அதிகமாக இருக்குது. தொட்டால் இமீடியட்டாக அந்த பாவ மூட்டை அதோட வேலையை காட்டும். ஸோ பகவானை வழிபட்டுட்டு இறைவனை வழிபட்டுட்டு நல்லபடியாக இருந்து காரியத்தை நடத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே குரு பார்வை எதுனா இருந்ததுன்னா இது பங்கமாகிவிடும். பங்கமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு மாற்றத்துக்கு வாய்ப்பு கிடையாது. குரு பார்வை பார்க்கும் கோடி தோஷம் போகும். தக்ஷணாமூர்த்தியாய நமக.